Hi friends, welcome to Shiva's Housing and Properties. எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு அகைன் ஒரு ரெண்டல் இன்கம் ப்ராப்பர்ட்டி தாங்க பார்க்க போகிறோம். அது நம்ம ஈஸ்ட் தாம்பரம் செம்பாக்கம் ஏரியாவில் ஒரு சூப்பரான ரெசிடென்ஷியலில் இன்கம் வரக்கூடிய ஒரு வீடை தான் பார்க்க வந்திருக்கோம். அந்த வீடை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு இந்த வீட்டை பற்றினான டீட்டெயில்ஸ் பார்த்துருவோம். இதோட லேண்ட் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரவுண்டுங்க 40க்கு 60, 2400 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா. பில்டிங் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா 3800 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் ஏரியா வரும். டோட்டலாக இது வந்து பார்த்தீங்கன்னா 3 வீடு இருக்குங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் 3 BHK, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 2 BHK. இந்த வீட்டுக்கு சைட்லேயே ஒரு 1 BHK வீடு இருக்குது. டோட்டலாக உங்களுக்கு வந்து ஒரு 50,000 வாடகை வந்துட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு எலிவேஷன் நீங்கள் பார்த்தீங்க. அடுத்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. இந்த ஏரியாவில் உங்களுக்கு கார்ப்பரேஷன் வாட்டர் கனெக்ஷன் இருக்குது. அதே மாதிரி போர்வெல் தனியாக இருக்குது. இந்த வீட்டை சுற்றியே உங்களுக்கு காம்பவுண்ட் வால் போட்டிருக்கு. பாருங்கள், இந்த வீட்டை சுற்றியே உங்களுக்கு 5 அடிக்கு இடம் விட்டு இந்த வீடு கட்டியிருக்காங்க. வீட்டோட ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 19 இயர்ஸ் ஆகுதுங்க. பட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 19 இயர்ஸ் மாதிரி தெரியாது. எல்லாமே பக்காவாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க ஓனர். இந்த வீட்டை சுற்றியே பாருங்கள், இந்த ரைட் சைட் ப்ளஸ் பின்னாடியும் உங்களுக்கு இடம் இருக்குது. லெஃப்ட் சைடில் வரையும் நீங்கள் நடந்து போகலாம். சின்னதாக அந்த வீட்டிலேருந்து வெளியே வரத்துக்கு, கிச்சன்லேருந்து வெளியே வரத்துக்கு உண்டான வழி வந்து அங்கே வச்சுருக்காங்க. இந்த வீடு ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த ஒரு வீடு. 24 அடி ரோட்டில் மெயின் ரோட்டில் இருந்து ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸில் இந்த வீட்டுக்கு வந்துடலாம். பாருங்கள், இந்த வீட்டை பிடிச்சிருந்தா உடனே எனக்கு ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு எனக்கு கால் பண்ணுங்கள். மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு என்ட்ரியில் ஒரு சின்னதாக ஆஸ் யூஷுவல் ஒரு போர்ட்டிகோ, ஒரு சேஃப்டி கேட் வச்சு ஒரு போர்ட்டிகோ, ஒரு பெரிய வாசப்படியில் உங்களுக்கு டீ கூட்டில் வாசப்படி பாருங்கள். லக்ஷ்மி அந்த ஃப்ரேம் வச்சு ஒரு சூப்பரான வாசப்படி. அப்போ வாசப்படிலாம் எப்படி இருக்குன்னு எல்லாருக்கும் உங்களுக்கே தெரியும். பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ட்ரியில் உள்ள நுழைய சொல்ல ஒரு பெரிய ஹாலுக்கு முன்னாடியே ரைட் சைடில் ஒரு பெட்ரூம். இதில் அட்டாச்சு பாத்ரூம் வராது. இதுக்கு பதில் காமனாக ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இதில் சின்னதாக ஒரு வுட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள், விண்டோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வுட்டில் தான் இருக்குது. அந்த காலத்தில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வீடு ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் கட்டியிருக்காங்க. நீங்கள் நேரில் வந்து பாருங்கள், ஒரு சின்ன கிராக் கூட இந்த வீட்டில் கிடையாது. 19 இயர்ஸ் ஓல்டு மாதிரி இந்த வீடு இருக்காது. மணலில் கட்டின வீடு ரொம்ப மெயின்டெனன்ஸ் பண்ணி கிளியராக பார்த்துருக்காங்க இந்த ஓனர். பெரிய ஹால் பார்த்தீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பெட்ரூம், அடுத்து பெரிய ஹாலுக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூஜா ரூம் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்ததுனால வாசப்படி உள்ள நுழைஞ்ச உடனே நேராக வந்து ஒரு பூஜா ரூம். இந்த பூஜா ரூம் பக்கத்துலேயே வந்து ஒரு பெட்ரூம், அதாவது 2வது பெட்ரூம் பார்க்குறீங்க. இந்த 2வது பெட்ரூம்லேயே ஒரு அட்டாச்சு பாத்ரூம், வெஸ்டர்ன் பாத்ரூம் இருக்குது. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு வுட் ஒர்க் பண்ணி வச்சுருக்காங்க. எல்லாமே வீடு சூப்பராக இருக்குங்க. இந்த வீடு பிடிச்சிருந்தா உடனே ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு எனக்கு கால் பண்ணுங்கள். மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. இந்த வீட்டில் எல்லாமே ரெண்டல் வச்சு இருக்காங்க. இந்த வீட்டில் ஓனர் கிடையாது. ஓனர் வந்து வெளியூரில் இருக்காங்க. அதனால் இந்த வீடு ஃபுல்லாகவே ரெண்டில் தான் இருக்காங்க. அவங்ககிட்ட கொஞ்சம் பர்மிஷன் கேட்டு தான் இந்த வீடியோ உங்களுக்கு அவசரம் எடுத்து போட்டிருக்கோம். நிறைய பேர் அவுட்டர்லேயே போட்டிருப்பாங்க. நம்ம வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். உள்ள எல்லாமே கிளியராக உங்களுக்கு வீடியோஸ் காட்டியிருப்பேன். இது கிச்சன் ஏரியா. கிச்சன் ஏரியாலேருந்து வெளியே வரத்துக்கு சின்னதாக ஒரு ஆக்சஸ் ஆன வழி பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதே மாதிரி கிச்சன் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. ஆனால் வுட் ஒர்க்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். அடுத்து அந்த கிச்சன் ஏரியாலேருந்து அப்படியே வெளியே வந்தோம் அப்படின்னா ஒரு டைனிங் ஏரியா. இது வந்து 3வது பெட்ரூம். கொஞ்சம் கெஸ்ட்லாம் உள்ளே இருந்ததுனால வீடியோ சரியாக எடுக்க முடியலனால நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா அந்த பெட்ரூமை கிளியராக பார்த்துக்கலாம். காமனாக ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த வீடு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் 19 இயர்ஸ் ஓல்டு ஹவுஸ் தான். பட் அந்த அளவுக்கு இருக்காது, ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது. அதே மாதிரி இந்த வீட்டிலேருந்து வெளியே வந்தோம் அப்படின்னா ஒரு போர் பாருங்க. இந்த ஸ்டெப்ஸுக்கு கீழே போர் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டெப்ஸ் சரி மேலே போனோம் அப்படின்னா ஒரு 2 BHK ஹவுஸ். அதுக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு சைடில் இருக்கிற 1 BHKவை பார்த்துருவோம். பட் அது உள்ளே பார்க்க முடியாது. நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்தால் அந்த வீட்டை பார்க்கலாம். எல்லாமே ரெண்டல் இருக்கிறதுனால அவங்கள யாரும் டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு அந்த வீடியோ எடுத்திருக்கேன் பாருங்கள். இந்த வீட்டுக்கு சைடில் வந்து ஒரு டோர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து 1 BHK ஹவுஸ். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்தால் இந்த வீட்டை பார்க்கலாம்.
அதே மாதிரி அதுக்கு முன்னாடி 2 BHK ஹவுஸ், அதாவது ஃப்ரண்ட்டில் ப்ரோட்டிகோ பார்த்தீங்க இல்லையா, அதுலேருந்து வர 2 BHK ஹவுஸ் இதுதான். டபுள் பெட்ரூம், டபுள் பெட்ரூம் இருக்குது, அட்டாச்சு பாத்ரூமோடு இருக்குது. ஒரு காமனாக ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், எல்லாமே கொஞ்சம் ஆளுங்க இருந்ததுனால கொஞ்சம் அளவாக தான் இருக்கும் வீடியோ. பாருங்கள், உங்களுக்கு நேரில் வந்தீங்கன்னாவே கொஞ்சம் கிளியராக நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா? டோட்டலாக ஒரு 50,000 to 60 வாடகை வந்துட்டுருக்கு இந்த வீட்டில். மேற்கொண்டு நீங்கள் மேலே வீடு கட்டுறதுக்கான காலம்ஸும் விட்டுருக்காங்க. ஏதாவது நீங்கள் மேலே ரூம்ஸ் எதுவும் போட்டுக்கலாம். அது இல்லாமல் மேலேயும் ஒரு சிங்கிள் ரூம் ஒன்று இருக்குது. அதை நான் போக போக வீடியோவில் காட்டுறேன், ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். எல்லாமே ரெண்டல் விட்டுறதுனால கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்குங்க வீடு. அதனால் நீங்கள் நேரில் வந்து பாருங்கள். இந்த வீட்டிலேருந்து அப்படியே மேலே போனோம்னா டெரஸ் ஏரியா. டெரஸ் ஏரியாவில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு கூலிங் டைல்ஸ்லாம் போட்டு சூப்பராக வச்சுருக்காங்க. மேலே வீடு கட்டுறதுக்கான காலம்ஸும் விட்டு வச்சுருக்காங்க. மேலே வந்து ஒரு ரூம், சிங்கிள் பெட்ரூமில் ஒரு அட்டாச்சு பாத்ரூமோட ஒரு ரூம் இருக்குது. அதுக்கு மேலே ஒரு வாட்டர் டேங்க் வச்சுருக்காங்க. கார்பரேஷன் வாட்டர் கனெக்ஷனும் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடு பிடிச்சிருந்தா உடனே எனக்கு ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு எனக்கு கால் பண்ணுங்கள். இந்த வீடை விசிட் பண்ணிவிடுவோம். இந்த வீடுடைய ரேட் வந்து பார்த்திங்கன்னா 3 crores சொல்கிறாங்க. நெகோஷியபிள். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஓனர்கிட்ட நெகோஷியேஷன் பண்ணி பேசலாம். இந்த வீடியோ விசிட் பண்ணால் உடனே எனக்கு ஸ்க்ரீனில் ஒரு நம்பருக்கு எனக்கு கால் பண்ணுங்கள். இந்த வீடியோ விசிட் பண்ணி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ பார்ப்போம். நன்றி.